சின்னஞ்சிறிய சிறுவன் குட்டி. மிகவும் அழகானவன். அவன் வீடு மலைச்சாரலில் உள்ள ஒரு பசுமையான தோட்டத்தின் நடுவே இருந்தது. குட்டியின் அம்மா ஒரு அற்புதமான கதை சொல்லக்கூடியவர். ஒவ்வொரு இரவும் குட்டியை படுக்க வைத்த பிறகு அம்மா அவனுக்கு ஒரு கதை சொல்வாள். ஒரு நாள் அம்மா அவனுக்கு நேரத்தின் மகிமை என்ற கதையை சொன்னாள். தொலைதூர காட்டில் ஒரு சிறிய எலி வாழ்ந்தது. அதன் பெயர் டின்னி. டின்னி மிகவும் சோம்பேறி. எப்போதும் தாமதமாகத்தான் எல்லா வேலைகளையும் செய்வாள். காலை உணவு சாப்பிட தாமதம், பள்ளிக்கு போக தாமதம், வீட்டுப் பாடம் செய்ய தாமதம், எல்லாவற்றிலும் தாமதம். இரட்டை மேற்கோள்குறி. ஒரு நாள் காட்டின் ராஜா ஒரு பெரிய விருந்து வைத்தார். அந்த விருந்துக்கு எல்லா விலங்குகளையும் அழைத்திருந்தார். டின்னிக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் டின்னி அன்று மிகவும் சோம்பேறியாக இருந்தாள். நேரம் நிறைய இருக்கிறது என்று நினைத்து தூங்கிக் கொண்டே இருந்தாள். சரியான நேரத்தில் விருந்து தொடங்கியது. எல்லா விலங்குகளும் அங்கே வந்துவிட்டன. ஆனால் டின்னி இன்னும் எழுந்திருக்கவில்லை. அவள் தாமதமாக விழித்தெழுந்த போது எல்லோரும் சாப்பிட்டு முடித்துவிட்டனர். அவளுக்கு ஒரு சிறு துண்டு சாப்பாடு கூட இல்லை. அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். அடுத்த நாள் காட்டின் ராஜா ஒரு முக்கியமான போட்டி வைத்தார். வெற்றி பெற்றவருக்கு பெரிய பரிசு உண்டு என்று அறிவித்தார். டின்னி அந்த போட்டியில் பங்கேற்க முடிவு செய்தாள். ஆனால் அவள் போட்டியின் நேரத்திற்கு சரியாக வருவாளா என்று யாருக்கும் தெரியவில்லை. அன்று காலை டின்னி மிகவும் முன்கூட்டியே எழுந்தாள். அவள் நேரத்திற்கு தயாராகி போட்டியின் இடத்திற்கு சரியான நேரத்தில் வந்தாள். அவள் மிகவும் கடினமாக முயற்சி செய்து போட்டியில் வெற்றி பெற்றாள். ராஜா அவளுக்கு ஒரு அழகான பரிசை கொடுத்தார். அன்றிலிருந்து டின்னி எப்போதும் நேரத்திற்கு வேலை செய்யத் தொடங்கினாள். அவள் தாமதம் செய்யாமல் இருப்பதால் அவளுக்கு எல்லா வேலைகளையும் சரியாக செய்ய முடிந்தது. அவளுக்கு எப்போதும் சந்தோஷமாக இருந்தது. அம்மா கதை சொல்லி முடித்தாள். குட்டி அம்மா, டின்னி சரியான நேரத்தில் வேலை செய்ததால் அவளுக்கு எல்லாம் சரியாகிவிட்டது என்பது உண்மையா என்று கேட்டான். ஆமாம் குட்டி, நேரத்திற்கு வேலை செய்வது மிகவும் முக்கியம். நேரத்தை மதிக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கும் என்று அம்மா சொல்லி குட்டியை அணைத்துக் கொண்டாள். குட்டி நன்றாக உறங்கிவிட்டான்.